ஓகே, இன்னைக்கு எங்க ஓடுறேன்? வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா முத்தகவியம். பாப்பாவா இந்த பக்கம். என்னன்னா இந்த பக்கம் துளசி வாங்க, இந்த பக்கம். என்னன்னா இப்ப வந்துட்டு இன்னைக்கு 2 பேஷண்ட் கன்சீவ் இருக்காங்க. 2வது பேஷண்ட் வாங்கி கொடுத்த ஸ்வீட் இது. ஆக்சுவலி சட்டப்படி இதை வந்துட்டு எல்லா ஸ்டாஃப்க்கும் கொடுக்கணும். ஆனா ரொம்ப சின்சியரா இந்த கிளினிக் வேலைக்கு சேர்ந்த 1 வருஷம் இருக்கு மேடம். 1 வருஷத்துல எல்லா நியூ கேஸ் இன்ஃபர்டிலிட்டி கேஸை எடுத்துட்டு அந்த கேசஸ் எல்லாம் வந்து கன்சீவ் ஆன உடனே அந்த ஏசி ரிமோட் உள்ள எடுத்து பாப்பா, ஏசி ஆன் பண்ணி அந்த பேஷண்ட் கன்சீவ் ஆன உடனே இவளே அதுக்கு கன்சீவ் ஆன ஒரு சந்தோஷப்படுவா. நிஜமாவே அவ்வளோ எஃபர்ட் எடுப்பா. அதனால டிடிக்கு தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும். இந்த பிள்ளைல இப்பதான் வராங்களா? ஓகே ஓகே சார். கரெக்டாக எனக்கு வந்து டான்னு கால் பண்ணிடுவார் நான் வீடியோ போடும்போது. அவருக்கு ஒரு அங்கேருந்து ஒரு பச்சி சொல்லும் போல. ஸோ இந்த இதை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸை வந்து டிடிக்கு தரோம். டிடி வந்து வாழ்க்கையோட பாடத்தை சொல்லி கொடுத்தா. அன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இவ மகாபாரதம் வந்து 2019 மகாபாரதத்தை கரைச்சி குடிச்சிருக்காலாம் நம்ம டிடி. துளசி இந்த பக்கம் துளசிலாம் கரைச்சி குடிச்சிருக்காங்களாம். அதுல வந்து மகாபாரதத்தை பத்தி ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்கணுமா, அது வந்து லைவ்ல தான் சொல்லி தரணும் அப்படின்னு இந்த பிள்ளை ஆசைப்பட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி சத்தமா சொல்லிருப்பாக்கலாம். ஐயோ, டிடி பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து மெய் சிலிர்த்து போயிருவீங்க. அப்படி ஒரு ஸ்வீட்டா பேசுவா. ஆனா கேமரான்னு ஆன் பண்ணிட்டா பேச மாட்டா. சத்தமா சொல்லு. பாஞ்சாலி கதையா, காந்தாரி கதை, என்னென்னமோ கதையா சொல்றாங்க. நான் என்ன படிக்கிறேன், ஹிஸ்டரி ஜாகிரபில. காந்தாரி சத்தம் மல்லி உனக்கு தான் சொல்ல போறா. இங்க பாப்பா இருக்காங்க, நீங்க 2 பேரும். அப்ப நீ கேமராவே இல்ல அந்த பக்கம், நீ பாட்டு சத்தமா சொல்லி இவங்களுக்கு சொல்லி கொடு. இதெல்லாம் பயப்படுதா? இந்த பீஸ் என்னைக்காவது எதையாவது பார்த்து பயந்துருக்கா? 6 அடிக்கு ஒரு ஆள் உயரம் இருந்தாங்கனாலும் பாப்பா இப்ப நின்று சத்தமா பேசினா நானே பயந்துருவேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் அவளுக்கு சொல்லி முடிச்சப்ப அவளுக்கு அது கொடுப்போம். இப்ப கேமரா இல்ல, நீ இப்படிக்கா திரும்பிக்கோ. பாப்பாக்க பார்த்து சத்தமா சொல்லி கொடு. என்ன சொல்லி கொடுப்பேன்? மகாபாரதம் எல்லாமே சொல்லுவாங்க. இதுல மெயினா பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. பொண்ணுங்களை அதிகமா எவ்வளவு பொறுமையா இருந்துட்டே இருப்பாங்க. பொண்ணுங்க பொறுமையை இழந்துட்டா அவங்க குடுக்குற சாபம் என்னைக்குமே பழிக்கும். ஆனா அதுக்கு சப்போர்ட்டா ஆண்கள் இருப்பாங்க. ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் பொண்ணுங்களை பொறுமையாவே இருந்துட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க குடுக்குற சாபம் தான் எல்லாருக்குமே இருக்கும். கர்ணனே மகாபாரதத்துல வந்து அவர் பண்ணாத எல்லாமே உதவியே இல்லை, எல்லாமே பண்ணுவாரு கர்ணனு. ஆனா பாஞ்சாலி குடுக்குற சாபம் தான் கர்ணனுக்கு போய் சேரும். அந்த மாதிரிதான் அவங்க குடுக்குற சாபம் தான் மகாபாரதமே. என்னைக்குமே பொண்ணுங்களை மட்டும் நல்லா அவ வாணி கொடுக்குறா. அவ கல்யாணம் பண்ண போற மாப்பிளைக்கு வாணி. அது வந்து காந்தாரி என்ன சொல்லி அதையும் சொல்லி முடிச்சிரு. எனக்கு சொன்னது காந்தாரி வந்து அவ்வளவு பொறுமையா இப்ப வந்து நார்மலா 10 மாசம் சுமந்து வைப்பாங்க. அவங்க வந்து 2 வருஷமா பிரெக்னெண்டா இருப்பாங்க. 2 வருஷமா பிரெக்னெண்டா இருந்து ஆசைப்பட்டு 100 குழந்தைங்களை பெத்தெடுப்பாங்க. அத வந்து கிருஷ்ணர் வந்து இப்ப பாண்டவர்கள் பெருசா கௌரவர்கள் பெருசான்னு பார்க்கும்போது 2 பேருமே தப்பு பண்ணிருப்பாங்க. அதிகபட்ச தப்பு யாரு பண்ணிருப்பாங்கன்னா கௌரவர்கள் பண்ணிருப்பாங்க. அதனால கௌரவர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அது தாங்க முடியாம காந்தாரி கொடுக்குற சாபம் தான் கிருஷ்ணருக்கே பலிக்கும். கிருஷ்ணருக்கு ஒரு வேடனால நீ யாருமே இல்லாம உன்னோட அந்த துவாரகை இதுவே அழிஞ்சிரும், அப்படி கொடுத்து நீ வேடனால சாகுவ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கிருஷ்ணரா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் காந்தாரி வந்து ஆக்சுவலி கண்ணை கட்டிட்டு இருப்பாங்க. தெரியுமா காந்தாரி யாருன்னு தெரியுமா? கண்ணை கட்டிட்டு கணவருக்காக கண்ணவே கட்டி இருப்பாங்க. ஏன்னா அவங்க கணவருக்கு கண்ணு தெரியாது. அதனால அவங்க வாழ்க்கை முழுவதுமே அவங்க கண்ணு கட்டி இருப்பாங்க. அப்ப வந்து என்கிட்ட சொன்னா நீங்க மட்டும் மகாபாரதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட என்னன்னு அன்னைக்கு பொய் சொல்ல முடியாது. ஒரு தப்பு பண்ணா நமக்கே உணர்த்தும். ஒரு நம்ம பண்றது நமக்கே திரும்ப கிடைக்கும். இந்த பீஸுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை யாராவது எதிர்பார்த்தீங்களா? ஸ்வீட் கொடுக்கலாம் கண்டிப்பா. இந்த ஸ்வீட் உனக்கு அது எப்படின்னா இந்த படத்துல இப்படி வந்து வழக்கம் அப்படி ஒரு வழக்கத்தை வச்சது மாட்டேன். அவன் வந்து அதான் என்ன சொல்ல வரணும், அன்னைக்கு இவ தானே எல்லா இன்ஃபர்டிலிட்டி கேஸ் எடுப்பா. நீ வந்து இந்த 1 வருஷத்துல இதுக்கு எத்தனை பேர் கன்சீவ் இருப்பாங்க? கணக்குலே இல்ல. அது நீதான் கேஸ் இருப்ப குழந்தைல. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ரொம்ப ஜாலியா நியூ கேஸ்லாம் இவதான் எடுத்து இந்த 1 இயர்ல நீ எடுத்ததான எல்லாமே. எல்லா பேஷண்டும் பாசிட்டிவ்னு சொல்லாம உனக்கு பெருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு தான் கேஸ் எடுப்பேன்.
பாருங்க இந்த 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 பூக்குள்ள இருக்கிற ஒரு மனசை பாத்துக்கோங்க. ஆனா நீங்க எதிர்கால புருஷனுக்கு ஒரு மாடிக்குட்டி, அதனால எல்லா ஆம்பளைங்களும் இவன் நல்லா பாத்துக்கணும். சோ நான் இன்னைக்கு அந்த கண்டென்ட் போட்டேன் ஏஞ்சல்ஸ்னா, அந்த மாதிரி இன்னைக்கு போட்டிருக்கா. என்னன்னா நாங்க வந்து வருஷம் பொங்கலுக்கு சாரி கொடுப்போம். சாரியில காமிச்சிட்டியா? அதே மாதிரி இந்த வருஷமா நாங்க ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ் இருந்து சாரி வாங்கியிருக்கோம் எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இது ஃபுல்லா சாரீஸ். ஓகே, எடுத்து கொடுங்க. டக் டக்குன்னு முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோமா? டிடிக்கு வச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? எது டிடியோடது? மல்லி நீ வச்சுக்கூடா. இதானா? ஓகே, டிடி உனக்கு பிடிச்ச கலர் எது செலக்ட் பண்ணியா? இதுல வந்து சாரி வித் இந்த மாசம் சாலரி இருக்கு. டிடிக்கு வந்து ஜான்வரி வந்து சம்பள உயர்வு வேற நாங்க கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குல்ல டிடி மேம், கலர் அழகா இருக்கும்ல. அவங்களே செலக்ட் பண்ணாங்க அந்த கலரை. இந்தாடா, ஹாப்பி பொங்கல். இன்னும் நீ வந்து எப்பயுமே எண்ணி ஹாட் முத்தமா தான் இது வாங்க. ஏன்னா டிடி வந்து ஃபியூச்சர்ல வந்து கிளினிக் போட்டு அவ கையால நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம கிளினிக்ல நீ பார்ட்னரே. நான் எங்க போறேன், நான் கல்யாணம் பண்ணி போனாலும் நீங்க வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காரு. என்ன? ஓகே, தேங்க்யூ. நீங்க ஓபி போட நீ இருக்குதான் முத்தாமா கிட்ட நான் தான் ஆசிரியர் வாங்கணும். அதாவது ஆஷா லெனினா ஒரு சின்ன கிளினிக்ல நாங்க வந்துட்டு ஆரம்பிச்சோம். அந்த முதல் நாள் என்னை வந்துட்டு அவங்க பசங்களுக்கு வீட்டுல வேலை பார்த்தாங்களோ இல்லையோ, எனக்கு வந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க முத்தம்மாவோட. எங்க மலரக்கா வரலையே அந்த பக்கம்? ஓ இருக்கியா? இருங்க. முத்தம்மாவோட இந்த இத்தனை வருஷம் உழைப்பு, ராத்திரி 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் போயிருக்காங்க. இங்க சாப்பிடாம 2 மணி 3 மணிக்கு பஸ்ல போகும்போது மயக்கம் போட்டு விழுந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொல்லுவாங்க, மேம் சாப்பிடாமட்டாங்க. முத்தம்மா ஒருத்தவங்களுக்காண்டிதான் கிளினிக்ல இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் சாப்பாடு கொடுக்கணும்ன்ற கான்செப்டே ஆரம்பிச்சோம். என்ன முத்தம்மா? இவங்கதான் அன்னலட்சுமி. என்னன்னா அவங்க டைமுக்கு சாப்பிடணும், இங்க இருந்து சாப்பிடாம லேட்டா போக கூடாதுன்னு சொல்லி கிளினிக்ல இருக்க ஸ்டாஃப்க்கு 3 வேளை சாப்பாடு அப்படின்றதுல யோசிச்சதே ஒரு நாள் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துதான் எல்லா ஸ்டாஃப்க்கும் இது பண்ணது. அண்ட் இவங்க இன்னைக்கு என்னோட எல்லா வளர்ச்சியிலும் கூட இருக்காங்க. அண்ட் முதல்ல நீங்க என்ன பிளஸ் பண்ணிடணும். சொல்லுங்க. அதாவது இன்னும் நாங்க வளரணுமா? போதும், இதுவே நம்ம பாடி தாங்கல. பாப்பா இந்த வருஷம் வந்து எங்க பாப்பாக்கு வந்து நல்ல நிறைய ஆக்சுவலி எங்க பாப்பா வந்து மேம் போதும், நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டேன், நான் இந்த வருஷம் குழந்தை பெற்றுக்கணும்னு பிளான் பண்ணிருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க சொல்ல வேணாம்னுச்சு. இந்த வருஷம் சீக்கிரமா பாப்பாக்கு நாங்க வந்து ஹாப்பி நியூஸ் சொல்லுவோம். நாங்க பிளான் பண்ணல, ஜூனுக்கு அப்புறம். இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறமா பாப்பா எப்ப? ஜூலைக்கு அப்புறம். என்ன ஜூன் ஜூலை மாதத்தில் அம்முட்ட சொல்லிட்டியா? அம்மு ரெடியா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கத்தாங்க, நல்லா இருக்கத்தாங்க. தீர்க்க சுமங்கலியா 100 வயசுக்கு பிள்ளைகள் நிறைய பெற்று பிள்ளைகளை நீ பார்க்கணும். நீ எப்பயுமே எவ்வளவு பேருக்கு ஃபாரின்ல இருக்கிற அவ்வளவு ஆட்டிசம் குழந்தைங்களும் என் பிள்ளை பேசுதுன்னு சொல்றது எல்லாம் இவங்களாலதான். ஆன்லைன் ஃபுல்லா இவதான் பாக்குறா. அடுத்து சித்ரா, இவங்க வேணாம், காலையில் கிளாஸ்லாம் வாங்க வேணாம், என் அன்பே உனக்கு போகுது. இவங்க வந்து ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும். சித்ரா ரெட்டை பிள்ளைகளுக்கு தாயானால். நல்ல கை நிறைய குழந்தைங்க வச்சு மகன்களே அடிக்கடி போடுவேன். துளசி, இது வந்து சபிக்கு, துளசிக்கு கிடையாது சபிக்கு. ஆனா இந்த கலர் நீங்க செலக்ட் பண்ணி துளசி உங்களுக்கு பிடிச்சிருச்சா? நீங்களாம் உங்க கலர் போடவே காமிக்கவே இல்லை. ஓகே, வருஷம் வந்து நாங்க வந்து பொங்கல் அப்ப ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம கிளினிக்ல. ஒரு வருஷம் வந்துட்டு துளசி எனக்கு புல்லட், அப்புறம் சித்ரா செயின், பாப்பா செயின். இந்த வருஷம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாருக்கு இருக்கும் அந்த கிஃப்ட்னு யோசிச்சீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். ராணி அக்காவுக்கு சாந்தா அக்காவுக்குமா? என்ன கிஃப்ட்? அதெல்லாம் தெரியாதா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சர்ப்ரைஸ் உங்களுக்கு தான் உண்மையாவே. வாங்க ஜெயராணி அக்கா. வருஷம் எல்லாருக்கும் கொடுப்போம். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம் சீனியாரிட்டி படி. இந்த வருஷம் அந்த இது எடுடா. நான் செலக்ட் பண்ணலக்கா, முத்தக்காவும் சித்ராவும் பாப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. பிடிச்சிருக்கா? தோடு வாங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. சாரி கலர் நீங்களே செலக்ட் பண்ணீங்களா? முத்தாமாவா? இது வந்து சாந்தாக்காக்கு. சாந்தாக்கா பொண்ணு MBBS படிக்க போது. இந்த வருஷம் நீட் ரிப்பீட் பண்றா. இந்த வருஷம் MBBS சேர போது. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வேலை கேட்க போறோம். அங்க வந்து சாந்தாக்கா தான் வந்து சீஃப் மேனேஜர் இருப்பாங்க. வாய்த்துன்னு சத்தமா கூட பேச மாட்டாங்க. ஆனா உங்க மகா கிளினிக்ல எல்லாரும் அதிகாரம் பண்ணும். என்ன எல்லாம் வேலை பார்க்கணும். எது இது பெரிய இது அக்கா. வருஷம் யாராவது ஒருத்தவங்களுக்கு பண்ணுவோம்லக்கா. இந்த வருஷம் வந்து உங்க 2 பேருக்கு. ஏன்னா
நீங்க 2 பேரும் பிரியவே மாட்டீங்க, இணை பிரியா ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்க 2 பேருக்கு தானே இந்த வருஷம் அக்கா அதுல உங்களுக்கு சம்பளம் வருதா? ஓகே, உங்க மகன் வந்து டாக்டர் ஆகி பல பேருக்கு குழந்தை பேர் கொடுக்கும். கையில ஏன் இப்படி நடுங்குது? இவ்வளவு பெரிய என்ன பண்ணிருக்கு? இது ஒண்ணுமே இல்ல. எனக்காண்டி எத்தனை ஒரு நாள் கூட சாந்தாக்கா ஜெயனக்கா 11 மணி ஆச்சு, லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும் நைட். அவ்வளவு நான் இருக்க மாட்டேன், சத்தம் போடுவேன் 7 மணிக்கு மேல இருக்க கூடாதுன்னு. ஆனா இவங்க வந்துட்டு கடைசியா ஆளா கிளினிக்க கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து டைமிங்கா இது சொல்லவே பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. உங்க தோடு இந்த தோடு எப்பயுமே நீங்க 2 பேரும் புடவைய மாத்துவீங்க. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. தோடா 2மே கிட்டத்தட்ட ஒரு டிசைன் தான். ஓகே, வச்சுக்கோங்க. சந்தோஷம். நிறைய நகை பொருள் நிறைய உங்க மகனும் சம்பாதி. இவங்க பையன் MBA மெரிட்ல படிச்சா யூனிவர்சிட்டியில. இவங்க பொண்ணு வந்து இந்த வருஷம் நீட் ரிப்பீட் பண்றோம், MBBS சேர்றோம். என்னக்கா உங்க மகளுக்கு வெள்ளி பேனா நான் கொடுக்குறேன். யாரோ ஒருத்தவங்க உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தப்ப இந்த பொண்ணுக்கு பெண்ணு கிஃப்ட் பண்ணுங்க. நான் வெள்ளி பேனா கொடுத்துட்டேன். அந்த இந்த பேனா கொடுத்தேன், வெள்ளி பேனா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். MBBS இருந்தானே நான் வெள்ளி பேனை கொடுப்பேன். அதுல அவங்க பொண்ணு கையெழுத்து போடும் டாக்டரா. ஓகே, ரேவதி அக்கால டெரர் பீஸ். இப்ப எப்படி வாங்க ரேவதி அக்கால ஒரு காலத்துல நான் பயப்படுவேன். இப்பெல்லாம் அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு ஒரு அமைதி. என்ன இப்படி ஒரு அமைதியான ஒரு போவா இருக்குன்ற மாதிரி அப்படி ஒரு அமைதி ஆயிட்டாங்க. பிடிச்சிருக்காக்கா தோடு? அதுக்கப்புறம் போதும், வீடியோ கட் பண்ணி